இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க. அரசியல்ல ஒருத்தரை அழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும்? மதுரை மாநாடு முடிஞ்சவன தலைவர் சொன்னார், மக்களை சந்திக்க வரேன் அப்படின்னு. மக்களை சந்திக்க வரேன் மதுரை மாநாடு முடிஞ்சு சொல்லும் போது எல்லா கட்சி தலைவர்கள் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திருச்சி போகணும். யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த 7 கிலோமீட்டர் கடக்கிறதுக்குள்ள 6 மணி நேரம் முடங்கியது திருச்சி. எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு? எம்ஜிஆர்னு சொல்றாங்க, அப்ப நாங்க பிறக்கல. ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது தான் இப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் இப்படி தான் இருக்கும்போது இருந்துச்சுன்னு. அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம். அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிலேருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் 7 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 70,000 பேர். அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும். அப்ப எஸ்பி சொன்னார், சார் 1 மணி ஆயிடுச்சு சார், இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போதுன்னு. துடிக்கிறார் தலைவர். நமக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்றாங்களே, நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துடுவோமே. ஆனால் காவல்துறை அனுமதி இல்லை. வண்டியை லெஃப்டில் திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்லேருந்து கிளம்பினார். அவர் தான் எங்கள் தலைவர்.